இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் ட்ரெண்ட்லயே இல்லன்றதுனால நிறைய பேர் இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலேயே மாடல் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கிட்ட ஒரு மேக் ஓவர் போட்டா நான் ரொம்ப அழகா தெரிய ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன யாருமே நோன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. இவங்களும் ஒரு மாடலுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்க. அவங்க அப்பாயின்மெண்ட்லாம் தர முடியாது, எதனா ரெக்கமெண்டேஷன் இருந்தா தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவேன்னு சொல்லிடுறாங்க. அந்த மாடல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட லவர் தான். அதனால அவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கலாம்னு சொல்லி விடிய கால 4 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு உங்க லவர் கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொடுங்க, நான் மேக் ஓவர் பண்ணிக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ இப்பதான் எங்களுக்குள்ள சண்டை ஆச்சு, நான் கண்டிப்பா கேக்குறேன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாரு. டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு உள்ள வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்ததுனால அந்த பொண்ணு ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்க. அதனால ஹீரோ செம டென்ஷன் ஆயிட்டு இத பாரு உனக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்டதே அந்த பொண்ணே வந்துருது, நீ ஓவரா பேசுனீங்க இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு செம டென்ஷன் ஆயிட்டு அவ கையில இந்த பாட்டில தூக்கி செவுத்துல வச்சிரா. செவுத்துல போட்ட அந்த கண்ணாடி பாட்டில் ஹீரோட முதுகுலயே குத்திடுது. ஹீரோட முதுகுல ரத்தம் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போலாம்னு சொல்லி கிளம்புறாரு. நானும் உங்க கூட வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காலைல 4 மணிக்கு வெளியே போத பார்த்துட்டு செக்யூரிட்டி 4-5 பேர் கிட்ட போட்டு குத்துறாரு. ஹீரோ மேல இதுக்கு முன்னாடி கிரிமினல் ரெக்கார்டு இருக்குன்றதுனால இவன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ரத்தம் வந்து சொல்லிட்டு அங்க வந்து போலீஸ் இவனை ஜீப்ல ஏறுன்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோயினி தான் போலீஸ் கேரக்டர் ரொம்ப கெஞ்சுறாங்க. நந்த எல்லா உண்மையும் சொல்றாங்க. போலீஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டு அவங்களே அபார்ட்மெண்ட்லயும் கூட்டு வந்து விட்டுறாங்க. ஹீரோ பத்தினா வீட்டுக்கு போன அடுத்த செகண்டே டக்குன்னு பெட்ல போய் பத்துறான். அவன் யாரோடமா பெட்ல பத்ததுனால அவன் முதுகுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. ஹீரோயினி தான் போயிட்டு இந்த மாதிரிலாம் படுக்கூடாது திரும்பி போறான்னு சொல்லி திருப்புறாங்க. அந்த நேரம் பார்த்து ஊருக்கு போன ஹீரோயினோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தேகப்படுறாரு. இந்த நேரத்தில் நீ நாடி வீட்டுல பண்ணுகிறேன்னு சொல்லி புள்ளின்னு ஒரு அரவன் விடுறாரு. ஹீரோ அங்க நந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அங்க இருந்து 4 பேர் சொல்லவே விட மாட்டானுங்க. அவனுக்கு 4 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு 40 விதமான கொஸ்டினை கேட்டுனே இருக்கிறானுங்க. எப்பா என் பொண்ணு செத்துட்டாப்பா, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, ரொம்ப அழுதுட்டு அங்கேயே நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.